ஜான்சியின் வீர ராணியான ராணி லக்ஷ்மிபாய் அவர்களின் கதையின் தொடர்ச்சி பகுதி 2. 1857ஆம் ஆண்டு போராட்டம் தீவிரமாக மாறியபோது ராணி லக்ஷ்மிபாய் தனது ஜான்சி கோட்டையை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் அது ஓட்டமல்ல, அது ஒரு புதிய போராட்டத்தின் ஆரம்பம். அவர் தனது குழந்தையை முதுகில் கட்டிக்கொண்டு குதிரையில் ஏறி வீரத்துடன் கோட்டையை விட்டு புறப்பட்டார். அந்த காட்சி இன்று வரை வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு தருணமாக உள்ளது. பின்னர் அவர் கல்பி என்ற இடத்தில் மற்ற போராளிகளுடன் சேர்ந்து மீண்டும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினார். அங்கேயும் தனது திறமையால் எதிரிகளை அதிர்ச்சியடைய வைத்தார். போராட்டம் தொடர்ந்து நடந்தபோது அவர் குவாலியர் நோக்கி சென்று அந்த கோட்டையையும் கைப்பற்றினார். இது அவரின் தைரியத்தையும் தந்திர அறிவையும் காட்டும் மிகப்பெரிய சாதனை. ஆனால் இறுதியாக 1858ஆம் ஆண்டு நடந்த கடுமையான போரில் ராணி லக்ஷ்மிபாய் வீரமரணம் அடைந்தார். அவர் உயிரிழந்தாலும் அவரது தைரியம் என்றும் உயிருடன் உள்ளது. ஒரு பெண் தன்னம்பிக்கை கொண்டால் அவள் உலகையே மாற்ற முடியும். இதற்கு மிகப்பெரிய உதாரணம்தான் இந்த வீரராணி. இந்த கதை நமக்கு சொல்லுவது, பெண்கள் பலவீனமில்லை, அவர்கள் தைரியத்தின் உருவம்.